Find the supplementary and complementary angles in each case. முதல்ல நமக்கு supplementary angle, complementary angle என்னன்னு தெரியும். So what is complementary? Complementary angle அப்படின்னா இப்போ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணினோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் 1ன்னு ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், ஆங்கிள் 2ன்னு ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினோம்னா 90 டிகிரி வந்ததுன்னா அதனே சொல்லுவோம் காம்ப்ளிமெண்ட்ரி. இது நம்ம எது கூட நம்ம மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஆங்கிள் இப்போ ஆங்கிள் 1 மட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆங்கிள் பி. ஆங்கிள் பி மட்டும் 90 டிகிரி இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள். திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணினா 90 டிகிரி வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்? காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்டரி அப்படின்னா இப்போ ரெண்டு ஆங்கிள் ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணினோம்னா நமக்கு 180 டிகிரி வந்ததுன்னா அதை நம்ம சொல்லுவோம் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு மிஸ்டேக் பண்ணக்கூடாது? ஒரே ஒரு ஆங்கிள் இப்போ இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிள் பி மட்டும் இருக்கு. இப்போ ஆங்கிள் பி மட்டும் 180 டிகிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது? ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும் போது தான் 180 டிகிரி வரணும். அப்பதான் அதை என்ன சொல்லுவோம்? சப்ளிமெண்ட்ரி. இந்த ரெண்டு ஆங்கிளும் சப்ளிமெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா இதை என்ன பண்றேன்? ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன இருக்கு? ஆங்கிள் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த கம்ப்ளீட் ஆங்கிள் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரி. இப்போ நமக்கு 180 டிகிரி இது வந்து என்னது? சப்ளிமெண்ட்ரி. அப்போ ஆங்கிள் 1 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 25 டிகிரி பிளஸ் ஆங்கிள் 2 நமக்கு தெரியாது. ரெண்டுத்தையும் சேர்த்தினா நமக்கு என்ன வருது? 180 டிகிரி வருது. அப்போ ஆங்கிள் 2 என்ன வரணும்? 180 டிகிரி மைனஸ் 125. ஸோ 180 மைனஸ் 125 என்ன அப்படின்னு பார்த்தீங்க? 180 மைனஸ் 25. 125ல வெறும் 25 தான் கொடுத்துருக்காங்க. 25. ஸோ 180 மைனஸ் 25. What is that? 180 இருந்து 25 போச்சுன்னா 5. This is 7 minus 2 is 5. 155 degree. Okay. So this is 155 degree. So அப்போ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is 155. கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்னது? 90 டிகிரி. இது ரெண்டுத்தையும் சேர்த்தினா 90 டிகிரி வரணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? 30 டிகிரியும் பிளஸ் இதை நம்ம ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க? 90 டிகிரியும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் 2 என்ன வரணும்? 90 மைனஸ் 30 டிகிரி. இது ஆங்கிள் 2 வில் பி வாட் ஆங்கிள்? திஸ் வில் பி 60 டிகிரி. ஓகேவா? 60யும் 30யும் ஆட் பண்ணாதானே நமக்கு 90 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் த ஆங்கிள் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஃபுல் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் டோட்டலி 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் என்னது? ஆங்கிள் 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 67 டிகிரியும் நமக்கு ஆங்கிள் 2. திஸ் இஸ் ஆங்கிள் 2. ரெண்டுத்தையும் சேர்த்தினா 180 டிகிரி வரணும். அப்போ ஆங்கிள் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 180 டிகிரி மைனஸ் 67. So what is 180 minus 67? இங்க minus பண்ணா என்ன வரும்? இங்க 3 வரும். இங்க 7 minus 6 is 1 and 1. So what is angle 2? That is equal to 113 degree. Clear? So next fourth one என்ன பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு? 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? 90 டிகிரி வரணும். ஸோ ஒரு ஆங்கிள் 45 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் என்னன்னு நமக்கு தெரியும். 46 டிகிரி, இன்னொன்று என்னன்னு தெரியாது. இப்போ 46 டிகிரியும் ஆங்கிள் 2வும் ஆட் பண்ணினா என்ன வருது? 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆங்கிள் 2 என்ன பார்த்தீங்கன்னா 90 டிகிரி மைனஸ் 46 டிகிரி. இப்போ என்ன வரும்? 90 மைனஸ் 46 இஸ் 4. இங்கே என்ன வரும்? 8 இல்லை, இங்கே 10. 8 மைனஸ் 4 இஸ் 4. வாட் இஸ் ஆங்கிள் 2? ஆங்கிள் 2 இஸ் 44 டிகிரி. கிளியர்? அப்போ இங்கே என்ன வரும்? நமக்கு 44 டிகிரி. இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 113 டிகிரி. 113ம் 67 ஆட் பண்ணா 180. 44ம் 46ம் ஆட் பண்ணா என்ன வருது? 90. கிளியரா?